பள்ளிக்கூடத்தில் பரிசு வைக்கிறார்கள். அவன் பாஸ் ஆவானா மாட்டானா பரிச்சை, பேராவானா மாட்டானு பரிச்சை தேவையில்லை. படிக்கிறவன் தான் பரிச்சை, மாடு மேய்க்கிறவன் பரிச்சை கிடையாது. எவனொருவன் இறைவனை அதிகமாக இறுக்கமாக பிடிக்கின்றானோ அவனுக்கு சோதனைகள் கண்டிப்பாக உண்டு. நினைந்தும் மடியாலை நெய்ய வைத்தான் என்று பாடுகின்றார் அப்பர் சுவாமி. என்ன காரணம்? அதற்கு அடுத்தவரையிலே பதில் சொல்கின்றார். நினைந்தும் மடியாலை நெய்ய வைத்தான், எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தான் என்று சொல்கின்றார். ஆக நம்முடைய தீவினைகளை நீக்குவதற்காக இறைவன் நமக்கு நைவினை கொடுக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறாக பல வேளையிலே சோதனைகள் செய்து நாயன்மார்கள் புறம் போட்ட பத்திரைவாட்டு சங்கமாக விளைந்த காரணத்தினாலே அவருடைய வரலாறு படைக்கிறார்கள். அதிலும் பாலன் முதல் வயோதிக வரை ஞானசம்பந்தத்துடன் 3 வயது பாலனாக இருக்கும் பாடியிருக்கிறார். எப்படி குழந்தை பாடலையா? அவர் பொதுவான குழந்தை. அப்புறம் 83 வயசு அப்புறம் இவருக்கு 3 வயசு, அவருக்கு 80 வயசு. ஆக 10 வயசுல இருந்து 80 வயசுக்கு அத்தனை பருவத்தினரும் நியாயமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சங்கத்தை வரலாறாக செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதெல்லாம் இங்கு ஓவியமாக நம்முடைய மாதா அம்மா அவர்களுடைய கையினாலே பேசியப்படுகிறது. நாம் இதனை கண்டு இருக்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய ஆலயத்திலே அரும்பெரும் செயற்கரிய செயல்களை செய்து உலகம் முழுவதும் இதுபோல் ஒரு சிறப்பு இதுவரை செய்யப்படாத ஒன்று இறைவர்களால் இந்த ஆலயத்திலே இந்த அரங்கேற்றப்படுகின்றது. பெரிய முயற்சி, ஏறத்தாழ ரூபாய் 4 லட்சம் செலவாகியுள்ளது. 78 அன்புகள் பங்கேற்று 78 படங்கள் இன்று பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. இவைகள் அனைத்துமே வழிபாட்டுக்குரிய உயிர் ஓவியங்கள். இறைவனது வழியார்கள், இறைவனோட பெரியவர்கள் என்றார் திருமூலர். படமாட கோயில் பகவத் பூண்டியின் நடமாட கோயில் நம்பர்கது ஆகா, நடமாட கோயில் நம்பர் பூண்டியின் படமாட கோயில் பகவத்கது ஆமை என்று சொல்லியிருக்கின்றார். இந்த திருவுருவ ஓவியங்களை வணங்கும் வழிபாடு கற்பகிரகத்தில் உள்ள மூலஸ்தான சிவலிங்க மூர்த்திக்கு சென்று சேர்ந்தவனும் ஆகினாலே இந்த கோயில் சிவன் பிரகாரத்தை இருகரம் கூப்பி வணங்கி ஒரு முறை வலம் வந்தால் 78 முறை வலம் வந்த பலன் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி. இந்த பலனை பெற நாம் 4 லட்சம் செய்த செலவு புண்ணியமானது. இந்த புண்ணிய கைங்கரியத்துக்கு பொருள் நிதி அளித்த அனைவருக்கும், அனைத்து பக்தர்களுக்கும் சகல செல்வரோகமிக்க பெருவாழை இறைவன் வர வேண்டும் என்று எண்ணிக் கொள்கின்றோம். இந்த தொண்டு இன்று பொருளுக்கும் உணவுடன் இரவு பகல் பாராது ஓய்வு ஒழித்திருந்தி அல்லும் பகலும் அதே சிந்தனையுடன் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பாடுபட்ட நாவண்ணா தியாகராசன் அவர்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. இந்த புண்ணிய தொண்டாற்றியான அத்தனை சிவனடியார்களுக்கும் இறைவன் சகல சிவரோகம் பொருளை முதல் மேற்கொண்டு சிவனிடம் செல்ல தியாகராசன் அவர்களுக்கு என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி ஒரு பொன்னாடியை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வந்து பொன்னாடியை ஏற்றுக்கொண்டு என்னை என்னுடைய ஒரு வணக்கத்தை ஏற்பட கேட்கொள்கிறேன். பார்வதி முதலே கவனிக்கப்படுகிறேன். கொஞ்சம் முன்னாடி திரும்ப எனக்கு அணைச்சு தியாகராஜன் எனது ஆராய்ச்சி நண்பர். அவர் இரவு அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிகள் உடன் நடைபெற இருக்கின்றன. எல்லோரும் அமைதி காத்து அமைதியாக இருந்து இந்த விழா சிறப்பாக நடந்ததுக்கு ஒத்துழைப்பு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். பார்வதி பதவி மூலம் அந்த வரலாற்றை அறிந்து அந்த பக்திபூர்வ உணர்ச்சிகளை மக்களுக்கு ஊட்டக்கூடிய வகையிலே அந்த படம் அமைகின்றது என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கின்றோம். இன்று கூட அந்த அப்பரர் மன்றத்திலே அந்த படங்களுக்கு நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றன. அதனால் தான் நம்முடைய பகுதியிலே நம்முடைய மாதாஜி அவருடைய ஆணையினாலே அவருடைய அருள் தூண்டுதலின் பேரில் நம்முடைய ஆலயத்தை இந்த படங்களை அமைத்துள்ளோம் என்பதை அந்த கேள்விகள் அனுபவத்துக்கு விளக்கமாக தெரிந்து கொண்டு அடுத்தது ஆன்மீக பொக்கிஷமாகவும் அருள் ஞான வள்ளலாகவும் விளங்கி முத்துகிருஷ்ண மிஷன் என்ற அமைப்பின் மூலம் அருள்தோடு செய்திருந்த மாதாஜி அவர்கள் நமக்கு அருளை வழங்க அவருடைய திருவடியை பொருளாதார திருவடியை பணிந்து வணங்கி வருகின்றோம்.
மிக அழகாக ஒவ்வொருத்தரும் அருமையான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு சமமாக அந்த கூச்சல் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆகையினால் தயவு செய்து இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவரும் முடிந்தவரை அமைதியாக இங்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்களை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளும்படி முதலில் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினால் மீண்டும் ஒரு தடவை ஓம் சொல்லுகின்றேன். எல்லோரும் முடிந்தால் நம்ம சேர்ந்து சொல்லுவோம். இன்று வருகை தந்து நம் அனைவருக்கும் அருளாசியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சுவாமி சங்கரானந்த மகாராஜ் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை இணை ஆணையாளர் திருநெல்வேலி திரு சங்கரநாதன் அவர்கள், திருநெல்வேலி மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் டாக்டர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும், திரு ராமச்சந்திரன் அவர்கள் சுமன் அவர்கள், முக்கியமாக பாலை திருச்சிற்றம்பல வழிபாட்டு அறக்கட்டளை அங்கத்தோர் அனைவருக்கும், அதைவிட முக்கியமாக இந்த ஒழுங்கு இருக்கின்ற அடியார் அனைவருக்கும் அனந்த கோடி நமஸ்காரம். இன்னொரு புனிதமான திருநாள் குருவர்களாலும் திருவர்களாலும் நாம் அனைவரும் சேர்ந்து கூறியிருக்கின்றோம். உண்மையில் சொல்ல போனால் எனக்கும் இந்த அறக்கட்டளை அங்கத்தவர்களுக்கோ இந்த குழுவினர்களுக்கோ என்ன சம்பந்தம் என்று ஒரு கேள்வி போடுமானால், குருவர்களால் பெரிய புராண நாடகத்தை மாதந்தோறும் அரங்கேற்றும்படி உத்தரவாகி இந்தியாவில் 3 இடத்தில் நடந்து கொண்டு வருகின்றது. ஒன்று திருநெல்வேலி, அடுத்தது கோயம்புத்தூர், மற்றது சென்னை. அந்த ஒரு தொடர்பை தவிர வேறு எந்த தொடர்பும் இல்லை. இதுதான் அடியாருடைய சிறப்பு. அதாவது அந்த பெரிய புராண தொடர் நாவலுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பர்கள் அதனுடைய ஒரு அழகை கருத்தில் பதித்து இந்த மாதிரி இப்படி இந்த ஆலயத்தில் ஓவியங்களாக அதனை அமைக்க வேண்டும், நாங்கள் முயற்சி பண்ண போகின்றோம், உங்களுடைய ஆசை வேண்டும் என்று கூறும் பொழுது எத்தனையோ பேர் எத்தனையோ பெற்றுக்கொண்டு போகிறார்கள். அந்த மாதிரி இவர்களும் சொல்லுகின்றார்கள் என்றுதான் உண்மையிலேயே நினைக்கிறேன். தாராளமாக பண்ணுவோம், அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் இந்த